விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டத்தில் கிராம உதவியாளர் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வெளியிட்டிருக்காங்க. வட்டாட்சியர் அலுவலகம் திண்டிவனம். மினிமம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற கேண்டிடேட்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு பணியிடம் தான் கிராம உதவியாளர் பணியிடம். இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசினுடைய நிரந்தர பணியிடம், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், அதாவது நேரடி நியமனம் மூலியமாக ஃபில் பண்ணுறதற்கான நோட்டீஸ் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் நோட்டீஸ் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நோட்டீஸ் வெளியிட்டிருந்தாங்க. இதற்கு ஆல்ரெடி அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் இப்போது ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ண தேவையில்லை. இப்போது 11 கிராம உதவியாளர் பணியிடம் கூடுதலாக ஃபில் பண்ணுறதற்கான ஒரு நோட்டீஸ் தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த கூடுதல் பணியிடத்திற்கான அப்ளிகேஷன் 15/10/2025 மாலை 5:45 மணி வரைக்கும் ரிசீவ் பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் என்ன அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு ரீடிங், ரைட்டிங் டெஸ்ட்டு, அதாவது ஸ்கில் டெஸ்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி இன்டர்வியூக்கான ஸ்கில் டெஸ்ட்டு, இன்டர்வியூக்கான டேட்டு, சர்டிஃபிகேஷனுக்கான டேட்டு, இதெல்லாம் இண்டிவிஜுவலுக்கு செப்பரேட்டாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதற்கான டேட்டு எக்ஸாக்டாக கொடுத்துடல. கிராம உதவியாளர் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பு கால ஊதியம் லெவல் 6ல் 11,100 ரூபாயிலேருந்து 35,100 ரூபாய் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. திண்டிவனம் வட்டத்தில் தான் வேக்கன்சி இருக்குது. 11 வேக்கன்சி இருக்குது. என்னென்ன கேட்டகரிஸில் வேக்கன்சிஸ் இருக்குது, எந்த ஊரில் அப்படின்றத பார்க்கலாம். அங்காணி குப்பத்தில் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஜென்ரலில் பொறுத்த வரைக்கும் போத் மேல் ஆஸ் வெல் அஸ் ஃபீமேல் எந்த கேண்டிடேட்ஸ் வேணாலும் அப்ளை பண்ணலாம். எம்பிசி டிஎன்சியில் இருக்கக்கூடிய வேக்கன்சி தான் இது. நான் ப்ரையாரிட்டி, எந்த விதமான ப்ரையாரிட்டி முன்னுரிமையும் இல்லாத கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு வேக்கன்சி. ஈச்சேரியை பொறுத்த வரைக்கும் பிசிஎம் வேக்கன்சி. இதுவும் ஜென்ரலில் நான் ப்ரையாரிட்டியில் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். எழாயில் ஜென்ரல் டர்னில் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் நான் ப்ரையாரிட்டி. இது எந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸ் வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஒரு வேக்கன்சி. ஒலக்கூர் கீழ்ப்பாதையில் பிசி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு வேக்கன்சி. சர்வீஸ்மென், அதாவது எக்ஸ் சர்வீஸ்மென் தமிழ் வழியில் பயின்றவர்கள் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு வேக்கன்சி இது. காட்டுப்பூஞ்சையில் ஜென்ரல் டர்னில் நான் ப்ரையாரிட்டி, யார் வேணாலும் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு வேக்கன்சி. கிராண்டிபுரத்தில் எஸ்சி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான, எக்ஸ் சர்வீஸ்மென் தமிழ் வழியில் படித்த கேண்டிடேட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரியான ப்ரையாரிட்டி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். செம்பாக்கத்தில் எம்பிசி டிஎன்சி கேண்டிடேட்ஸ், உமன் கேண்டிடேட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரியான நான் ப்ரையாரிட்டி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு வேக்கன்சி. நெய்க்குப்பியில் பிசி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு வேக்கன்சி. அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அமைப்பில் பணிபுரிஞ்சு பணி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் பணி வீரர்கள் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரையாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி. அடுத்தது பெலாக்குப்பத்தில் ஜென்ரல் டர்ன் நான் ப்ரையாரிட்டி வேக்கன்சி. மண்டபெரும் பாக்கத்தில் எம்பிசி டிஎன்சி கேண்டிடேட்ஸ் தமிழ் வழியில் பயின்றவர்கள் அப்ளை பண்ண மாதிரியான ஒரு வேக்கன்சி இருக்குது. மாம்பாக்கத்தில் பிசி கேண்டிடேட்ஸ், உமன் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு வேக்கன்சி. பிடபிள்யூடி கேண்டிடேட் அப்ளை பண்ண மாதிரியான ஒரு ப்ரையாரிட்டி பேசிஸில் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி. சரிங்களா? இதில் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பிசி, எம்பிசி, டிஎன்சி கேண்டிடேட் அதிகபட்சம் 39 வயது வரைக்கும், குறைந்தபட்சம் 21 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி டிஸ்ட்ரிபியூட் விடோஸ் அப்படின்ற மாதிரி தான் 21லேருந்து 42 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஓசி ஜெனரல் டர்ன் அப்படின்ற மாதிரி தான் 21லேருந்து 32 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? டேட்டை பொறுத்த வரைக்கும் ஏஜுக்கான கட் ஆஃப் டேட்டு 1/7/2025 அன்னைக்கு உங்களுடைய ஏஜ் இந்தக்குள்ளே இருந்தது அப்படின்ற மாதிரி தான் எலிஜிபிள். சரிங்களா? முன்னாள் இராணுவத்தினர் அப்படின்ற மாதிரி தான் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எம்பிசி டிஎன்சி பிசி பிசிஎம் அப்படின்ற மாதிரி தான் 55 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இதர வகுப்பினர்லாம் 50 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். முக்கியமான கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திண்டிவனம் வட்டத்தை சேர்ந்த கேண்டிடேட்ஸாக இருக்கணும். தமிழ் பிழை இல்லாமல் எழுத படிக்க தெரிந்திருக்கணும். அதே மாதிரி திண்டிவனம் வட்டத்தில் எந்த கிராமத்தில் வேகன்சிஸ் இருக்கோ அந்த கிராமத்தை சேர்ந்த கேண்டிடேட்ஸாக இருக்கணும். அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அப்படி இல்லை, அந்த கேண்டிடேட்ஸ் அந்த கிராமத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி தான்
பக்கத்தில் இருக்கக்கூடிய நியர்பை கிராமத்தை சேர்ந்த கேண்டிடேட்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். நேட்டிவ் ரெசிடென்சி, அதாவது அந்த கிராமம் அல்லது திண்டிவனம் வட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறீங்க அப்படின்றதுக்கான நேட்டிவிட்டி ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். அதே மாதிரி இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டுறதுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி லைசன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ட்ரைவ் பண்ண தேவையில்லை. சரிங்களா? அதே மாதிரி யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லையோ அவங்களுக்குலாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி எலிஜிபிள் கேண்டிடேட்க்கு காலிங் லெட்டர் வந்து சென்ட் பண்ணுவாங்க. vilupuram.nic.in வெப்சைட்டில் அப்ளிகேஷன் இருக்குது. அதை வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்க்ளோஸ் பண்ணி 15/10/2025 பதிவு அஞ்சல் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலியமாக அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம், திண்டிவனம் வட்டம், விழுப்புரம் மாவட்டம் அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? நிபந்தனை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. ரிமைனிங் எல்லாமே வந்து ஆல்ரெடி பார்த்தது தான். இதான் வந்து அப்ளிகேஷன். ரைட் சைடில் உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய டீட்டெயில், உங்களுடைய பேர், உங்களுடைய ஃபாதர் அல்லது ஹஸ்பண்டோடைய நேமு, உங்களுடைய அட்ரஸ்ஸு, பிறந்த தேதி, இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் ப்ராப்பராக நீங்கள் கொடுக்கணும். வயது, பாலினம், அதே மாதிரி சாதி மற்றும் உட்பிரிவு, கேஸ்ட் அண்ட் சப்காஸ்ட்டு, மாற்றுத்திறனாளியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. என்னென்னலாம் நீங்கள் ப்ரூஃப் வைக்கணுமோ அது எல்லாத்துடைய ஜெராக்ஸும் நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ ஒரிஜினலாக இல்லையா அப்படின்றது செக் பண்ணுவாங்க. ஆதரவற்ற விதவையா, முன்னாள் இராணுவத்தினரா, பணியிடம் கோரும் கிராமம், எந்த ஊரில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க, இருக்கக்கூடிய 11 வேக்கன்சிஸில் எந்த இடத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய ரெசிடென்சி, எந்த நேட்டிவிட்டி வந்து எங்கே இருக்குது, அவங்களுடைய இருப்பிட வட்டம் என்ன, தாலுக்கா என்ன, உங்களுடைய வில்லேஜ் என்ன அப்படின்றதெல்லாம் கொடுக்கணும். உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய கல்வி தகுதி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றதையும் கொடுக்கணும். டிரைவிங் ஸ்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அதையும் வந்து குறிப்பிடலாம். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.